ஹலோ கைஸ், ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ண ஆரம்பித்த எல்லாருமே மாஸ்கிங்னு ஒரு டேர்ம் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாஸ்கிங்னா என்ன அண்ட் அதோட டைப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மாஸ்கிங் சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா ஒரு நான் டிஸ்ட்ரக்டபிள் வே ஆஃப் எடிட்டிங் ஏ இமேஜ். அதாவது ஒரு இமேஜை அதோட பிக்சல்ஸை சிதைக்காமல் ஜஸ்ட் ஒர்க் பண்ணுற டெக்னிக் பேர் தான் மாஸ்கிங். இப்போ எனக்கு இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை நான் அன்லாக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இமேஜ்லேருந்து இந்த பேக்ரவுண்ட் வேண்டாம், எனக்கு இந்த கேர்ள் மட்டும்தான் வேணும். ஸோ நார்மலாக திங்க் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, எரேசர் டூல் எடுத்து ஒரு ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நம்ம பேக்ரவுண்டை ஜஸ்ட் எரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. இதுதான் நார்மல் பீப்புள் திங்க் பண்ணுறது. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெரியாமல் இந்த கேர்ள் இப்படி எரேஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ இதை உங்களால் திரும்பி கொண்டு வர முடியல. கண்ட்ரோல் ஜி கொடுத்தா ரிட்டர்ன் வரலாம். பட் நீங்கள் ஒரு நீங்கள் தெரியாமல் இப்படி எரேஸ் பண்ணும்போது இப்படி சாப்பியாக எரேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் இந்த பிக்சல்ஸை திரும்ப இப்போ கொண்டு வர முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாட்டியும் கண்ட்ரோல் ஜி கொடுத்து அண்டு கொடுத்துட்டே வரணும். இது டிஸ்ட்ரக்டிபிள் வே. அதாவது ஒரு இமேஜை நீங்கள் சிதைக்கிறீங்க, அந்த பிக்சல்ஸ்லாம் டெலீட் பண்ணுறீங்க. இப்போது இதுக்கு பதிலாக தான் நம்ம மாஸ்கிங் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு செலக்ட் போய்ட்டு சப்ஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இமேஜில் இருக்க சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துரும். செலக்ட் பண்ணியாச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பேக்ரவுண்ட் காணாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, பேக்ரவுண்ட் டெலீட் ஆகிடுச்சுன்னு நினைப்பீங்க. பட் இது ஆக்சுவலாக டெலீட் ஆகலை. இந்த பிக்சல்ஸ்லாம் ஹைட் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவை தவிர்த்து மிச்ச எல்லா பிக்சல்ஸையும் ஃபோட்டோஷாப் ஹைட் பண்ணியிருக்கு. இப்போது இந்த லேயர் இருக்குது, இது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இதுதான் லேயர் மாஸ்க். இப்போ இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். இதை சிம்பிளாக சொல்ல போனால் எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த கலர் பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னா, வெளிச்சமாக இருக்க இடம்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும், இருட்டாக இருக்க இடம்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வெளிச்சமாக என்ன இடம் இருக்குது, அதாவது ஒயிட்டில் என்ன இடம் இருக்குன்னா நம்மளோட சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் நம்ம சப்ஜெக்ட் நமக்கு விசிபிளாக இருக்குது. சுற்றி அதோட பேக்ரவுண்ட் இருக்க ஏரியாலாம் பிளாக்கில் இருக்குது. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், இந்த பேக்ரவுண்டில் ஹைட் ஆகிருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் விசிபிளாக இல்லாமல் இருக்குது. இதுதான் மாஸ்கிங்கோட கான்செப்ட். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் அதையும் சேர்த்து ஹைட் பண்ணணும். டெலீட் பண்ணல, ஹைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒரு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துட்டோடனே நான் ஆக்சுவலாக கலர் மெத்தட் என்ன சொன்னேன், வெளிச்சமாக இருந்ததுன்னா தெரியும், இருட்டாக இருந்ததுன்னா தெரியாது. அதாவது ஒயிட் ரிவீல் பண்ணுறதுக்கு, பிளாக் ஹைட் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த எல்லோ இடத்த ஹைட் பண்ணும். அதனால் நான் பிளாக் ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சு இப்போ ஜஸ்ட் இந்த இடத்து மேலே பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ பெயிண்ட் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சல்ஸ் எனக்கு மறையுது. இப்போ நான் ஒயிட்டை ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சு பெயிண்ட் பண்ணேன்னா இந்த பிக்சல்ஸ் மறுபடியும் ரிவீல் ஆகுது. ஸோ ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணி நீங்கள் இமேஜ் எடிட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த இமேஜை டெஸ்ட்ராய் பண்ணாமல் இது மேலே ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா திரும்ப அந்த பிக்சல்ஸை கொண்டு வரலாம், இல்லை தேவையில்லைன்னா அந்த பிக்சல்ஸ் மறுபடியும் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்கிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக். இப்போ அதோட டைப்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பிக்சல் மாஸ்க். இப்போ நம்ம ஆக்சுவலாக பண்ணோம் இல்லையா, அதான் பிக்சல் மாஸ்க். இது ஏன் பிக்சல் மாஸ்க்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பிக்சல்ஸை ஹைட் பண்ணி ரிவீல் பண்ணுற மாஸ்கிங் டெக்னிக் இது. இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ் பிக்சல்ஸால் தான் இருக்கும். இப்போ நான் நல்லா ஜூம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு பாக்ஸுமே ஒரு பிக்சல்ஸ். இப்போ அந்த பிக்சல்ஸை ஹைட் பண்ணி ரிவீல் பண்ணுற டெக்னிக் பேர் தான் பிக்சல் மாஸ்க். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறீங்க, ஒரு இமேஜ்க்கு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி மாஸ்க் கொடுக்குறீங்க. அப்படி இல்லைனா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக மாஸ்க் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ப்ரஷ் டூல் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் எரேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடம்லாம் ஹைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் பிக்சல் மாஸ்க். இப்போ இது செகண்ட் டைப் குயிக் மாஸ்க். குயிக் மாஸ்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த லேயர் அன்லாக் பண்ணிக்கிறேன். இப்போது குயிக் மாஸ்க் நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதோட ஷார்ட்கட் கியூ. இப்போ கியூவை நான் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு இந்த லேயர் மேலே ஒரு ரெட் கலர் ஓவர்லே வந்திருக்கு. அண்ட் என்னோடய லேயர் மேலே பாருங்கள், இதோட நேமிங்லேயும் குயிக் மாஸ்க் காட்டும். ஓகேவா? இப்போ குயிக் மாஸ்க் வந்துடுச்சு. குயிக் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணால், ஒரு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ப்ரஷ் வச்சுக்கோங்க. இப்போது நான் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இது மேலே ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுறேன். பெயிண்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஒரு ரெட் கலர் ஓவர்லே இது மேலே ப்ரெசென்ட் ஆகுது. அப்படின்னா இப்போ நான் இங்கே இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போது நான் ப்ரஷ்ஷை நல்லா பெருசாக்கிக்கிறேன். நல்லா பெருசாக்கிக்கிட்டு நான் ஜஸ்ட்டு இப்படி ஒரு இடத்த பெயிண்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் கியூவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கியூவை ப்ரெஸ் பண்ணேன்னு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த நான் பெயிண்ட் பண்ண இடம் ஒரு செலெக்ஷனாக மேக் ஆகுது. இப்போ செலெக்ஷன் மேக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணுறேன். மாஸ்க் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ கியூ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தேவையான இடத்த பெயிண்ட் பண்ணி அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதான் குயிக் மாஸ்க். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ரவுண்டாக ஒரு ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து செலக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே மாஸ்க் க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னு இருக்கும்போது குயிக் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். இப்போ குயிக் மாஸ்கோட ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்வாட்சஸ் கீழே இங்கே இருக்குது பாருங்கள்.
இப்போ வந்து குயிக் மாஸ்க் வந்து டிசேபிளாக இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணோன்னே குயிக் மாஸ்க் எனேபிள் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த லேயர் மேலே இருக்க இந்த ரெட் கலர் ஓவர்லே வச்சு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து குயிக் மாஸ்க் செகண்ட் மெத்தட். தேர்ட் டைப் வந்து கிளிப்பிங் மாஸ்க். கிளிப்பிங் மாஸ்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயரில் சப்ஜெக்டை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி பேக்ரவுண்டில் பிளாக்கால் ஃபில் பண்ணிடுறேன் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. இப்போ இந்த சப்ஜெக்ட் லேயருக்கு பாருங்கள், நான் வந்து இந்த சப்ஜெக்ட் லேயர் மேலே மட்டும் ஒயிட் லைன்ஸ் வந்து வரையணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு சைஸை நல்லா சின்னது பண்ணிடுறேன். இப்போது ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாக வச்சுட்டு நான் வந்து இப்படி பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆக்சுவலாக இப்படி பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக பெயிண்ட் பண்ணி இந்த இடத்தோடு ஸ்டாப் பண்ணுறீங்க. பட் இது கொஞ்சம் வெளியே போயிடுது. பட் எனக்கு எக்ஸாக்டாக இந்த சப்ஜெக்ட் மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணும். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த லேயர் இருக்குல்ல, இது மேலே ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இந்த லேயர் வந்து ஒரு சின்ன ட்ராப் டவுன் ஏரோ மாதிரி காட்டுது. இது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, இந்த லேயர் வந்து இது மேலே கிளிப்பாக இருக்குது. அதாவது இந்த லேயர் மேலே நான் என்ன வரைஞ்சாலும் இல்லை அப்ளை பண்ணாலும் அது கீழே இருக்க லேயர் மேலே மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ இந்த லேயரில் ப்ரஷ் டூல் எடுத்து நான் வந்து ஜஸ்ட் இஷ்டத்துக்கு பெயிண்ட் பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இருக்க சப்ஜெக்ட் மேலே மட்டும்தான் இது எக்ஸாக்டாக அப்ளை ஆகுது. ஏன்னா இந்த லேயர் வந்து இது மேலே கிளிப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து கிளிப்பிங் மாஸ்க். ஒரு லேயர் மேலே மொத்தமாக இன்னொரு லேயர் வந்து கிளிப் பண்ணுறது பேர் தான் கிளிப்பிங் மாஸ்க். இப்போ இதை டெலிட் பண்ணிவிட்டு இன்னொரு வே ஆஃப் கிளிப்பிங் மாஸ்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்களே, அதுக்கு பதிலாக ஷார்ட்கட் வந்து ஆல்ட் ஹோல்ட் பண்ணி 2 லேயருக்கும் மிடில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பிங் மாஸ்க் சிம்பிள் வந்து காட்டும். இப்போ லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து கிளிப் ஆகிடும். ஓகே, இப்போ அகைன் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கிளிப்பிங் மாஸ்க் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ கிளிப்பிங் மாஸ்க் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் மாஸ்க். இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, சப்ஜெக்ட் வந்து செலெக்ஷன் மேக் பண்ணி மாஸ்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு வெக்டார் க்ரியேட் பண்ணி அதை வந்து மாஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். வெக்டார்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பென் டூல் அண்ட் ஷேப்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணுற எல்லாமே வந்து வெக்டார். இப்போது நான் பென் டூல் எடுத்து இது ஷேப்பில் இருந்தால் பாத்துக்கு மாற்றிட்டு எனக்கு வந்து இந்த ஹெட்டை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ஹெட்டை சுற்றி ஒரு பாத் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ பென் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க நம்ம சேனலில் பென் டூலை பார்த்தீங்கன்னா ஃபுல் டியூட்டோரியல் வந்து போட்டிருக்கோம். அதை வந்து நான் ஐ கார்ட்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஹெட்டை சுற்றி ஒரு பாத் வந்து மேக் பண்ணிக்கிறேன். இப்போது ஹெட்டை சுற்றி வந்து நான் ஒரு பாத் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே போயிட்டு மாஸ்க் போயிட்டு கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணி மாஸ்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா வெக்டார் மாஸ்க் வந்து க்ரியேட் ஆகும். நார்மலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் மாஸ்க், கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி பார்த்து வச்சு பண்ணிங்கன்னா வெக்டார் மாஸ்க் வந்து க்ரியேட் ஆகும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். நார்மல் மாஸ்க் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், பட் வெக்டார் மாஸ்க் வந்து கிரே அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மாஸ்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் வச்சு ஒர்க் பண்ணலாம். இப்போ இதில் அப்படி பண்ண முடியாது. வெக்டார் மாஸ்க் எடுத்துகிட்டு நீங்கள் டேரக்ட் செலெக்ஷன் டூல் வந்து எடுத்துக்கோங்க. இங்கே கீழே இருக்கும் டேரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு ஜூம் பண்ணி இப்போ நீங்கள் இதோட பாத்தை வந்து எடிட் பண்ணி நீங்கள் இந்த மாஸ்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து வெக்டார் மாஸ்க் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மாஸ்க். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு மாஸ்க் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மாஸ்க். இப்போது எனக்கு வந்து இந்த ஸ்வெட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்வெட்டரோட கலரை மட்டும் நான் வேறையாக மாற்றணும். இப்போ நான் ஹியூ சேஞ்ச் பண்ணேன்னா மொத்தமாகவே எனக்கு வேறு கலர் மாறுது. பட் எனக்கு இந்த ஸ்வெட்டரோட கலரை மட்டும் தான் மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், அந்த ஸ்வெட்டரை மட்டும் செலக்ட் பண்ணி அதை வந்து இந்த மாஸ்கில் அப்ளை பண்ணலாமா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த ஸ்வெட்டரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட மாஸ்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சுவலாக இதோட கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கும், பிளாக்காக இருக்க இடம் வந்து தெரியாது, ஒயிட்டாக இருக்க இடம் வந்து தெரியும். இப்போ வந்து இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் எங்கெல்லாம் தெரியும், ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்குது, அதனால் எனக்கு வந்து ஃபுல் இமேஜ்லேயும் தெரியும். பட் எனக்கு வந்து இந்த ஸ்வெட்டர் மேலே மட்டும்தான் தெரியணும், மிச்ச இடம்லாம் வந்து எனக்கு பிளாக்காக இருக்கும். அதனால் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க இடம் வந்து ஸ்வெட்டர், பட் எனக்கு வந்து மிச்ச இடம்லாம் செலக்ட் பண்ணி அதை வந்து பிளாக்கால் ஃபில் பண்ணணும். இப்போ நான் அந்த செலெக்ஷனை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐயை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய செலெக்ஷன் மொத்தமாக இன்வெர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மாஸ்க் செலக்ட் பண்ணியிருக்கும் போது பிளாக்கை ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சு ஆல்ட் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். இப்போ ஃபில் பண்ணோடனே மாஸ்க் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஒயிட் எங்கே இருக்குது, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் வந்து எனக்கு இந்த ஸ்வெட்டர் மேலே மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ஹியூ அண்ட் சேச்சுரேஷனை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணேன்னா பாருங்கள், உங்களுக்கு இந்த செலெக்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை ஆகும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மாஸ்க் வந்து நார்மல் மாஸ்க் மாதிரி ஒர்க் பண்ணும், பட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் வந்து எங்கெல்லாம் அப்ளை ஆகணும்ன்ட்டு டிஃபைன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டே வந்து செலெக்ஷன் வந்து மேக் பண்ணிவிடுங்க. செலெக்ஷன் மேக் பண்ணிவிட்டு இப்போ போய் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாஸ்க் வந்து டேரெக்டாகவே அப்ளை ஆகிடும். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஏரியா வந்து ஒரு மாஸ்க்காக டேரெக்டாக அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஈஸி வே. ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஓப்பன் பண்ணி மாஸ்க் ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக செலெக்ஷன் மேக் பண்ணிவிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாஸ்க் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை ஆகும். ஓகே,
இப்போ நான் சேஞ்ச் பண்ணால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபில்டர் மாஸ்க். ஸ்மார்ட் ஃபில்டர் மாஸ்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மாஸ்க்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இப்போ இந்த லேயர் வந்து நார்மலாக இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி நான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபில்டர் போகிறேன். ஃபில்டர் போயிட்டு பிளர் போயிட்டு காஷியன் பிளர் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ காஷியன் பிளர் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இதோட பிளரினஸ் வந்து அதிகப்படுத்துகிறேன். எனக்கு வந்து இந்த மொத்த இமேஜுமே வந்து பிளர் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ அதை நான் ஓகே கொடுத்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபில்டர் அப்ளை ஆகிடுச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு மாஸ்க் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து ஸ்மார்ட் ஃபில்டர் மாஸ்க்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து இந்த டாகு இருக்குது இல்லையா, டாகோட ஃபேஸ் வந்து எனக்கு கிளியராக வேணும். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து பிளாக் வந்து ஹைட் பண்ணும், பட் ஒயிட் தான் வந்து ரிவீல் பண்ணும் இல்லையா. இப்போ வந்து நான் வந்து இந்த காஷியன் பிளரை வந்து ஹைட் பண்ணும். இப்போ காஷியன் பிளர் வந்து இமேஜ் ஃபுல்லாகவே இருக்குது, எனக்கு வந்து இந்த ஃபேஸில் மட்டும் ஹைட் பண்ணும். அதனால் நான் பிளாக் ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சுட்டு நான் இப்படி பெயிண்ட் பண்ணுறேன். கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் அந்த பிளரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபில்டர் மாஸ்க் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிளரினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பிளரை எடிட் பண்ணணுன்னாலும் ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணி இதோட ரேடியஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். அண்ட் ஸ்மார்ட் ஃபில்டர் மாஸ்க் வந்து நீங்கள் எத்தனை ஃபில்டர் அப்ளை பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாஸ்க் தான் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட். நான் வந்து இமேஜ் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போய்ட்டு ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாருங்கள். எனக்கு வந்து மிச்சம் எல்லா இடமும் அஃபெக்ட் ஆகுது, அந்த ஃபேஸை தவிர. பட் ஆனால் என்னால் இண்டிவிஜுவலாக இது வந்து ஒர்க் பண்ண முடியாது. இந்த இருக்க ஒரே மாஸ்கில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். இப்போ இப்படி தான் வந்து ஸ்மார்ட் ஃபில்டர் மாஸ்க் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதோட டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அண்ட் மாஸ்கிங்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ மாஸ்கிங்கில் இருக்க சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு நார்மல் லேயராக இருக்குது. நான் வந்து எலிப்டிக்கல் மார்க்கி டூல் எடுத்து இந்த டாகை செலக்ட் பண்ணுறேன். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு மாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ க்ரியேட் பண்ணிங்கன்னா என்னாச்சு, நீங்கள் செலக்ட் பண்ண இடம் மட்டும் ஒரு மாஸ்க் அப்ளை ஆகிடுச்சு. பட் நான் வந்து தப்பாக ஒரு விஷயம் பண்ணிட்டேன். டாகோட ஃபுல் இது வந்து எனக்கு இந்த சர்க்கிள்குள்ளே தெரியணும். அதுக்கு பதிலாக நான் வந்து பாதி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து மாஸ்க்கை டெலிட் பண்ணி திரும்ப ஒர்க் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செயின் ஐக்கான் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த 2 லேயருக்கும் இருக்க லிங்க். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ரெண்டும் டீலிங்க் ஆகிடும். அதாவது ரெண்டுமே இண்டிவிஜுவலாக மூவ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்த டாகை வந்து சர்க்கிள்குள்ளே ப்ளேஸ் பண்ண நினைக்கிறேன் இல்லையா. இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு டாகை மூவ் பண்ணுறேன். என்னோடய மாஸ்க் அப்படியே இருக்குது. வேணும்னா Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணலாம். அப்படி இல்லை இந்த டாக் இப்படியே இருக்குது, இந்த மாஸ்க்கை வந்து மூவ் பண்ணலாம். இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லை மாஸ்க்கை வந்து Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இதையும் நீங்கள் என்லார்ஜ் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அகைன் வந்து இங்கே மிடில் கிளிக் பண்ணிங்கன்னா 2 லிங்க் ஆகிடும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகும். இது ஒரு சின்ன டிப்ஸு. நெக்ஸ்ட்டு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லேயர் இருக்குது, இதுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு மாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நார்மலாக க்ரியேட் பண்ணும்போது டோட்டல் விசிபிளாக தான் அந்த மாஸ்க் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த ஸ்வெட்டரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்வெட்டரை மட்டும் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாஸ்க் வச்சுட்டு பிளாக் ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சு Alt+Backspace அதாவது ஃபில் கொடுக்குறீங்க. ஃபில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, பிளாக் கலர் ஃபில் ஆனதுனால இந்த இடம் ஹைட் ஆகிடுது. ஓகே, பட் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு இந்த ஸ்வெட்டர் மட்டும் தான் விசிபிளாக இருக்கணும், மிச்சம் எல்லா இடமும் ஹைட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வந்து இந்த செலெக்ஷனை மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+I ப்ரெஸ் பண்ணால் டோட்டல் மாஸ்க் வந்து அப்படியே இன்வெஸ்ட் ஆகிடும். பிளாக்காக இருந்தது ஒயிட் ஆகும், ஒயிட்டாக இருந்தது பிளாக் ஆகும். அப்போ விசிபிளாக இருந்ததெல்லாம் ஹைட் ஆகிடும். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ். ஸோ மாஸ்கிங்லேயே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மாஸ்கிங் வந்து ரிஃபைன் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பிகினருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் வந்து மேலும் மேலும் நிறைய டுட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் வந்து ஃபாலோ பண்ணி ஷார்ட்ஸ் மூலிமா நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டுட்ருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நான் இதை வந்து ரீல்ஸ் மூலிமா அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off, your அறிவு. Bye.